டாக்டர் என்னங்க சொன்னாங்க? டாக்டர் ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறாங்க. 3 லட்ச ரூபா செலவாகுங்க. இப்போ இருக்கிற நிலமையில் நம்ம குடும்பம் படுத்த கஷ்டத்தில் 3 லட்ச ரூபா நாங்கள் எப்படி ரெடி பண்ண போகிறோன்னு தெரியல. யார்கிட்ட கேட்க போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. யாரோ கூப்பிட்றாங்க. ஸோ ஓரளவு நிம்மதி திங்கணும்னு அவன். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம் தம்பி. நாங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்திருக்கோங்க. என் பேர் பேரறிவாணன். நான் கோவை தெற்கு தொகுதியில் வேட்பாளராக நான் நிற்கிறேன். பிப்ரவரி 21 மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் நடக்குதுங்க. இந்த மாநாட்டுக்கு நீங்களாம் குடும்பத்தோடு வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். என்னத்தை மாற்றத்தை கொண்டு போகிறீங்க? நீங்கள் மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க. ஆனால் எல்லாருமே வாக்குகளை கேட்டு வரும்போது 500 1000 ரூபாய் காசு கொடுத்து வாக்குகளை கேட்பாங்க, பரிசு பொருட்கள் கொடுத்து வாக்குகளை கேட்பாங்க. ஆனால் நாங்கள் மரக்கன்று கொடுத்து வாக்குகளை கேட்குறோம். இதுன்னே தெரியல, நாங்கள் தான் உண்மையான மாற்றுன்னு. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இலவசங்கள்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம். நாங்கள் சுத்தமான குடிநீரை நாங்கள் இலவசமாக கொடுப்போம். தரமான மருத்துவத்தை இலவசமாக கொடுப்போம். ஏழைக்கு ஒரு மருத்துவம், பணக்காரனுக்கு ஒரு மருத்துவம் அப்படின்ற நிலை எங்கள் ஆட்சியில் இருக்காது. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை நாங்கள் அனைவருக்கும் தரமான கல்வியை நாங்கள் இலவசமாக நாங்கள் கொடுப்போம். தேர்தல் வரும்போது எல்லோரும் சொல்கிறது தான், நாங்கள் அது செய்தோம் இது செய்தோம்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் யாருமே பார்க்குறதில்ல, எதுவும் செய்கிறதில்ல. இதான் நடந்துகிட்டு இருக்குங்க காலங்காலமாக. நாங்கள் வாய்ப்புகளை கேட்டு நாங்கள் வந்திருக்கோம். நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா தான் நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நாங்கள் ஆட்சிக்கு வந்து எதுவுமே செய்யலை அப்படின்னா 50 வருஷம்லாம் காத்திருக்க வேணாம். அடுத்த 5 வருஷத்துல எங்களை தூக்கி போட்டு வேற ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுங்க. அதுக்கு பேர் தான் உண்மையான ஜனநாயகம். ஆனா நீங்க தரமான மருத்துவ தரேன்னு சொன்னீங்கல்ல, இதுக்காகவே நாங்க உங்களுக்கு ஓட்டு போடுறோம்னா நீங்க மாநாட்டுக்கான வேலையை போய் பாருங்க. நாங்க பின்னாடியே குடும்பத்தோட கிளம்பி வரோம்.